ஈசனே சிவகாமி நேசனே என்ற தில்லை வாழ் நடராஜனே, போதிக்க வந்த குருவும் நீ. அன்பான நேயர்களுக்கு, நம் அகையிருள் நீங்க நமக்கு கட்டாயம் குரு வேண்டும். சிறந்த குருவினால் நமக்கு என்னென்ன கிடைக்கும் என்பதை பற்றிய பதிவுதான் இப்பதிவு. நாம் எந்த ஒரு விஷயங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு குரு இல்லாமல் முடியாது. அடியேன் நான் தேடி போகாமலேயே எனது குடும்பத்திலேயே குருமார்கள் இருந்தார்கள். என் அம்மாதான் முதல் குரு. அவர்தான் பட்டினத்தார் பாடல்களையும் அருணகிரியார் பாடல்களையும் திருவருட்பா, ராமாயணம், திருவிளையாடல் புராணம் முதலியவற்றை அடிக்கடி சொல்வார். வெட்டி பேச்சு அவரிடம் இருக்காது. அதுவும் திருவருட்பாவை இசையுடன் பாடும்போது மனம் உருகிவிடும். அவரது குரல் வளம் அவ்வளவு அருமையாக இருக்கும். எந்த நேரமும் இவைகள்தான் அவரது வாய் சொல்லி கொண்டிருக்கும். ராவணன் பூமியோடு சேர்த்து சீதா பிராட்டியை கவர்ந்து சென்றபோது சீதா பிராட்டி நிலைமையையும் கணையாழியை கண்டதும் பிராட்டியின் நிலை எப்படி இருந்தது என்பதையும் சொல்லும்போது அம்மாவின் கண்களில் கண்ணீர் வந்துவிடும். எனக்கும் கேட்கும் ஆர்வம் இதிலெல்லாம் அதிகமாக இருந்தது. அப்பாவோ பெண்களின் மானம் மரியாதையை பற்றி சொல்வார். பெண் பிள்ளைகள் சமயோசிதமாக எப்படி இருக்க வேண்டுமென்றும் சொல்வார். காவல்துறையில் பணிபுரிந்தாலும் அடிக்க தெரியாத அன்பான அப்பா, மிகவும் இலகிய மனம் கொண்டவர். மந்திரங்களை எப்படி உருவேற்றுவது என்பதை எனது பாட்டியிடமும் எனது தாய்மாமாவிடமுமே கற்றுக்கொண்டேன். இவர்களில் எனது மாமா மந்திரங்களை உச்சாடனம் செய்வது இரவில்தான். நானும் அவருடன் கூட இருப்பேன். இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, போய் தூங்கு என்பார். நான் போக மாட்டேன். இதை கண்டு எனது மாமா, சரி கொஞ்சம் தள்ளி போய் அமர்ந்து கொண்டு சத்தம் போடாமல் இரு என்பார். நானும் அப்படியே இருப்பேன். 6-7 வயதுதான் இருக்கும். என்ன சொல்கிறார் என்றெல்லாம் தெரியாது. பெரிய தாம்பாளத்தில் விபூதியை வெள்ளை துணியில் கட்டி அப்படியே லேசாக உதறிக்கொண்டு இருப்பார். அது அழகாய் படிந்துவிடும் தாம்பாளத்தில். பின்பு கையில் எழுத்தாணி போல் இருக்கும். அதை கொண்டு விபூதி பரப்பிய தாம்பாளத்தில் என்னவோ எழுதுவார். பின்பு மந்திர சொற்களை உச்சரித்து கொண்டே இருப்பார். முடிந்த பிறகு சில சம்பிரதாயங்களை செய்து அந்த விபூதியை சேர்த்து வைத்து கொள்வார். பச்சிலைகளுடன் இந்த விபூதியைத்தான் விஷம் தீண்டி எங்கள் வீடு தேடி வருபவர்களுக்கு வேப்பிலை அடித்து உள்ளுக்கு கொடுத்து நெற்றியில் பூசி அனுப்புவார். என் அப்பா, பாட்டி எல்லோருமே இந்த விஷயங்களை செய்வார்கள். தட்சிணை என்று எதுவும் வாங்கவே மாட்டார்கள். இந்த விஷயங்களில் எனக்கு மிகவும் நாட்டம் இருந்தது. பிறந்து வளர்ந்து வரும் பருவத்தில் குடும்ப சூழல்தான் நம்மை வளர்க்கும். இது பெண் பிள்ளைகளுக்கு மிகவும் பொருந்தும் அந்த காலகட்டத்தில். ஏனென்றால் எங்கள் காலத்தில் உலகம் தெரிவதற்கு முன்னமே ஒருவர் கையில் பிடித்து கொடுத்து விட வேண்டும். வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு இருப்பது போல் இருக்கிறது என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். திருமணமும் செய்து வைத்து விடுவார்கள். ஆண் பிள்ளைகள் அப்படி இல்லையே. அந்த காலமாய் இருந்தாலும் இந்த காலமாய் இருந்தாலும் சமுதாயம் அல்லவா வளர்க்கிறது அவர்களை. அதுவும் நல்ல முறையில் வளர்க்கிறதா? இதையெல்லாம் வளர்கின்ற கண்மணிகள் புரிந்து கொள்ள வேண்டும். நாமும் முடிந்த வரையில் அவர்களுக்கு எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுக்காக உழைக்க போய் அவர்களையே விட்டுவிட்டால் எப்படி? நன்றாக வளர்த்தும் வெளிச்சூழல்களால் கெட்டு போகிறார்களே. அப்பொழுது என்ன தோன்றுமென்றால், இப்படி வளர்த்தும் கெட்டுவிட்டதே, சரி இறைவன் விட்ட வழி என்று இறைவனை இறைஞ்சுவதை தவிர வேறு வழி நமக்கு தெரியாது. இந்த தைரியத்தையும் இறைவனே நமக்கு அருள்கின்றான். இறை நம்பிக்கை ஒன்றே நம்மை எந்த சூழலிலும் காக்கும் என்பதில் ஏதும் ஐயம் இல்லையே அன்பு நேயர்களே. வருகின்ற புத்தாண்டு நம் அனைவருக்கும் மன அமைதியையும் ஆரோக்கியத்தையும் சண்டை சச்சரவுகள் இல்லாத சூழலையும் சுபிட்சத்தையும் சுயம்பு துர்க்கையின் அருளால் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்.